டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 உடைய ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே வருது அப்படின்னா, ரெவன்யூ டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இது கீழே பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் ஆர்டர் எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 11/3/2024. ஸோ இந்த டேட்டில் தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2299 வேக்கன்சிஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலை. ஸோ ஜஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ஸை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒரு 5வது படிச்சிருந்தால் போதும். அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் 5/5, மேக்ஸிமம் வந்து 10th 12th கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஸோ இதுலேருந்து தான் இந்த ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டர் படி இந்த பார்த்திங்கன்னா இந்த ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு 2299 டோட்டல் வேக்கன்சிக்கு வந்து, அதாவது அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரப்போகுது இப்போ. ஸோ இன்னும் அஃபிஷியல் வெப்சைட் வரல, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு மாத ஊதியமாக பார்த்திங்கன்னா 11,800 35,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் அதாவது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னால ஸோ 2299 வேக்கன்சிஸு, அதாவது ஒரு டென்டேட்டிவாக தான் போட்டுருக்காங்க. இது வந்து இட் மேபி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே முழுக்க ஃப்ரீ. ஸோ இது வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, அதாவது வந்து ஆஃப்லைன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் பாஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த செக்ரட்டரி ஃபார் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ அந்த பாருங்கள், இந்த அனெக்ஸர் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 11/3/2024. கிட்டத்தட்ட வந்து 38 டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அரியூரில் 21, சென்னையில் 20, செங்கல்பட்டில் 41, கோயம்புத்தூரில் 61. ஸோ இப்படி கொடுத்து ஸோ சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து வேக்கன்சிஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக் மட்டும் சொல்லிடுறேன், மீதத்துக்கு எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா மினிமம், அதாவது கீழே வந்து நீலகிரிஸ்க்குமே கிடையாது. இந்த 3 மாவட்டத்துக்கு மட்டும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸில் வேக்கன்சிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 35 டிஸ்ட்ரிக்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 2299 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த தேர்தலுக்கு அப்புறமா, அதாவது என்னென்னா அந்த நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், அதாவது இதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியேற வாய்ப்பு உள்ளது. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் இதற்கான அதாவது அப்ளிகேஷன் டேட்டு, ஸோ எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ லாஸ்ட் டேட்டுங்கிறது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.